இறையேசுவில் பிரியமானவர்களே, 22 டிசம்பர் 2025 உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. இன்று நாம் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் மருந்தில்லா மருத்துவம். எழுதியவர் சகோதரர் எஸ். ராபர்ட், நற்செய்தி பணியாளர், சமூக ஆர்வலர், செங்கல்பட்டு மறைமாவட்டம். வாசித்தளிப்பவர் அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை, வேலூர் மறைமாவட்டம். இன்றைய இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 30, திருவசனம் 16. உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை, உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை. உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை, உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை. இது குறித்து ஒரு கதை கேட்கலாம். பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்கள் தனது முதுமை காலத்தில் ஒரு நாள் மிகவும் நெஞ்சு வலியால் அவதிப்பட்ட போது தன்னுடைய மருத்துவருக்கு ஃபோன் செய்து, நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது, எனவே என் வீட்டுக்கு உடனே வாருங்க என்று மருத்துவரை அழைத்தார். அதுக்கு மருத்துவர், தன்னுடைய கிளினிக்கில் நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள், எனவே தன்னால் வர முடியாது, ஏன் நீங்கள் கிளினிக் வர வேண்டியது தானே என்றார். அதற்கு பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா, தன்னால் எழுந்து நடக்க முடியவில்லை, காப்பி போட்டு கூட குடிக்க முடியவில்லை, தொடர்ந்து நிற்கவே முடியவில்லை, நடக்க முடியவில்லை என்று புலம்பினார். சரி என்று மருத்துவரும் ஜார்ஜ் பெர்னாட்ஷா வீட்டுக்கு வந்தார். மாடியில் தங்கியிருந்த ஜார்ஜ் பெர்னாட்ஷாவை பார்க்க படியேறி வந்தார். வாங்க, தன்னுடைய நெஞ்சை பிடித்தபடி சேரில் அமர்ந்து விட்டார். இது ஒரு நடிப்புக்கு தான். அதை பார்த்து பதறிப்போன ஜார்ஜ் பெர்னாட்ஷா எழுந்து சூடாக காப்பி போட்டு வந்து மருத்துவருக்கு கொடுத்து அவரின் நெஞ்சை தடவி விட்டபடி நின்றார். மருத்துவர் காப்பி குடித்து முடித்து கூலாக தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து 30 பவுண்ட்ஸ் என்று பில் எழுதி ஜார்ஜ் பெர்னாட்ஷா கையில் கொடுத்தார். அவர் அதை பார்த்து சிரித்து கொண்டே மருத்துவரை பார்த்து, என்னப்பா மருத்துவரை இது, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு நெஞ்சு வலி வந்து நான் தானே பணிவிடை செய்தேன், நான் தானே காப்பி போட்டு கொடுத்தேன், எனக்கே பில் எழுதி தருகிறாயா என்று கேட்டார். அதற்கு மருத்துவர், உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தாங்க இந்த ஃபீஸ் என்றார். தொடர்ந்து மருத்துவர் சொன்னார், ஃபோனில் என்னிடம் என்னவெல்லாம் பிரச்சனை சொன்னீர்கள், எழுந்து நடக்க முடியவில்லை என்றீர்கள், இப்போ ஓடோடி வந்தீர்கள், உங்களுக்கே காப்பி போட்டுக்கொள்ள முடியவில்லை என்றீர்கள், இப்போ எனக்கும் காப்பி போட்டு தந்தீங்க, தொடர்ந்து நிற்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போது அரை மணி நேரமாக நிற்கிறீங்க, உங்கள் கஷ்டத்தை மட்டும் பார்த்தீர்கள், அதனால்தான் அவை பெரியதாக தெரிந்தன. இப்போது எனது கஷ்டத்தை பார்த்ததால் உங்களின் கஷ்டம் மறைந்து விட்டது, இதற்கு காரணம் நான் தானே என்றார். சிந்தனை செய்வோமா? எப்போது பார்த்தாலும் என்னால் இயலவில்லை, எனக்கு சரீரம் பலவீனமாகிவிட்டது என்று சொல்லி நம் வாயினால் அறிக்கை இடுவதற்கு பதிலாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தைக்கு இணங்க நற்காரியங்களை அறிக்கை செய்து நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம். கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உடல் நலம், உள்ள மகிழ்ச்சியோடு பலன் சக்தியை சேர்த்து இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இயேசுவை போன்று நமது துன்பத் துயரங்களிலும் பிற துன்பத்தை நாம் நினைத்தால் நம் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். ஜெபிப்போமா? இயேசுவை போலவே நாமும் நமது துன்ப நேரங்களிலும் பிற துன்பம் நினைக்க உள்ளம் நமக்கு இருக்க வேண்டி இறை அன்னை வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் வழங்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமன். நற்செயல் வழி நற்செய்தி இயக்கம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 99 40 37 43 20, 90 03 11 23 85, 90 42 88 99 58. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.